இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் குலதெய்வம் கோயிலில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்காக பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ரோஹிணியோட அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரோஹிணி அட்டன் பண்ணி நான் வந்துடுறேம்மா, ஒரு ½ hourல கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை கோயில்கிட்ட ஏதோ டெத்து நடந்துச்சு, அதனால கோயிலுக்கு வர வேண்டாமா, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய கோயில் இருக்குது, அங்கே பக்கத்தில் உள்ள குளத்துல தான் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய கோயிலையே, அந்த பெரிய கோயிலில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே வந்திருக்கீங்க, இங்கே யாராவது பார்த்தா என்ன ஆகுறதுன்னு ரோஹிணி பயங்கரமாக பயப்படுறாங்க. இங்கிட்டு ரோஹிணியோட அம்மா பார்த்தியா, விதி தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புக்கு விதி மேலே பழி போடாதன்னு சொல்லி ரோஹிணி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. ஒரு ½ மணி நேரம் போமா ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க அம்மா கெஞ்சுறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லி ரோஹிணியும் கிளம்பி ஆத்தங்கரை கிட்ட போகிறாங்க. மனோஜ் கிட்ட எனக்கு வயிறு சரியில்லை, நான் வந்துடுறேன் மனோஜ்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட மனோஜ் இந்த ரோஹிணி பக்கத்தில் போயிருக்கா, வந்துடுறான்றாங்க. ரோஹிணி எங்கன்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சரி அதுக்குள்ள நம்ம பூஜைக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணலாம்னு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி திதி கொடுக்குற இடத்துல திதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூஜை, அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க திதி கொடுக்கறதுக்கு. இங்கிட்டு வீட்டில் உள்ள மருமகள் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னோடனே ஸ்ருதி குடத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா அந்த குடத்தை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. போய் அந்த ஆத்தங்கரையில் தண்ணி எடுக்கிறப்ப ரோஹிணியை பார்த்துடுறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு அந்த போட்டோவை பார்த்தோன்னே மீனாக்கு ஞாபகம் வருது, மலேசியா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரோஹிணி அவங்க ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ இந்த ஃபோட்டோ தானே கொண்டு காமிச்சாங்க, அப்போ இதான் ரோஹிணியோட உண்மையான அப்பா போலன்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவங்க தான் கல்யாணி அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களோட பையன் சொல்லி எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்படியே பயங்கர ஷாக்காக பார்க்குற ரோஹிணி, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாடகம் ஆடினாலே மலேசியா மருமக இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கிட்டப்ப எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு அப்பா தான், அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் நான் பிடிக்காம வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டுனாங்களே, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஓ அப்போ சொன்னது பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க ரோஹிணி மேலே. அப்புறம் அப்படியே அமைதியாக அந்த திதி முடிகிற வரைக்கும் ரோஹிணியை பார்த்துட்டே இருக்காங்க. மீனா ஒரு ஓரம் பார்த்துட்டே இருக்கப்ப ரோஹிணி அப்படியே அப்போ தான் மீனா நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே மீனை குடத்தை கீழே போட்டு, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி போடி வாடின்ட்டு அவளை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கி எடுத்துடுறாங்க. அடின்னு அடிச்சிடுறாங்க. மீனா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என் வாழ்க்கைக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டோன்னே, பெத்த அம்மாவே நீ செத்துட்டாங்கன்னு போய் சொன்ன, குடும்பத்தை இப்படி ஏமாத்துற, என்னால் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடியாது, நான் உடனே போய் சொல்லியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. உடனே ரோஹிணி பயங்கரமாக கெஞ்சிட்டு, நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ இப்படிலாம் சொன்னால் நான் பயந்துருவேன், நான் போய் சொல்ல தான் போகிறேன், என் குடும்பத்துக்கு நான் உண்மையாக தான் இருப்பேன், நீ 2வது கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, அதை நீ உண்மையாக சொல்லிட்டு வாழ்ந்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே கிறிஷு அவங்க பாட்டியும் போய் மீனா கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறாங்க. இதுக்காக தான் என்கிட்ட மறைஞ்சு ஓடி ஒளிஞ்சிங்களாம்மா, நீங்கள் இப்படி நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. கிறிஷு கெஞ்சுறதை பார்த்துட்டு பயங்கரமாக மீனா மனசு இறங்குற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்படி இருந்தாலும் நான் என் குடும்பத்துக்கு உண்மையாக தான் இருப்பேன், உன்ன மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறதுக்கு கிளம்புறாங்க. இங்கிட்டு பயங்கரமாக ரோஹிணி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மீனா இப்போ உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத பயங்கர ட்விஸ்டாக இருக்குது. சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.